மீனராசிக்கு என்ன நல்லதோ அதை பற்றி பேசுவோம். எது உங்களுக்கு சரி வருமோ, எங்கே கேர்ஃபுல்லாக இருந்து ஜெயிக்கணுமோ அந்த வழி தான் நம்ம பேசுவோம். சனி ஒரு ராசியை பிடித்தே ஆக வேண்டும். அது அவருடைய கால நிர்மாணம், அவர் செய்ய வேண்டிய வேலை. தன்னுடைய குணாதிசயத்தை அந்த ராசியின் மேல் புகுத்துவார் சனி பகவான். நம்மளுடைய சுயம் அப்படிங்கிறத நம்ம இழக்கிறதுக்காக தான் சனி பகவான் ஒரு ராசியை பிடிக்கிறார். சில எண்ண தடுமாற்றங்களை, வார்த்தை தடுமாற்றங்களை, செயல்களை தடுமாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வார். அதே மாதிரி வார்த்தையை பேசாமல் இருக்கிறதே நல்லது. இப்போ நீங்கள் ஏதாவது நல்லது பேச போனாலும் அது தப்பாக வரும், வார்த்தை மாட்டிக்கும். கல்யாணத்திலும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள். ஆங்கில புத்தாண்டு 2025 சிறப்பு பலன்கள் வரிசையில் 12 ராசிகளில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இந்த கவனமாக, அப்போ நம்ம பொதுவாகவே ஆன்லைனில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் நம்ம சேனலுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய காரணம், நம்ம ஆத்மார்த்தமாக இருக்கிறத உள்ளபடி ஸ்ட்ரைட்டாக பேசுகிறோம். அதனால் மற்றவங்க பேசலன்னு இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட் அது வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாம் நம்பக்கூடியது உண்மையை சொல்லுவோம். இந்த பிடிச்சது விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இல்லாமல் உண்மையை உறக்க சொல்லுவோம். எது நல்லா இருக்கோ நல்லா இருக்கு, எது நல்லா இல்லையோ நல்லா இல்லை, கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். கெட்டதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. நல்லது நல்லாதுன்னா சொல்லுவோம், அப்படி தப்பாகுதுன்னா இந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஆக மக்கள் நமக்கு கொடுத்து வரக்கூடிய பேராதரவு, உங்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எனக்கு தேவை என்று கூறிக்கொண்டு இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 கவனமாக இருக்கக்கூடிய 3 ராசிகளை பற்றி பேச போகிறோம். 3 ராசிகள் கவனமாக இருக்கக்கூடியது எந்தெந்த ராசி? அதில் முதலிடம் வரக்கூடியது மீன ராசி. நான் ஒவ்வொரு ராசி பெயரை உச்சரிக்கும் பொழுதும் உடனே அந்த ராசிக்காரங்க போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த ஆட்டிடியூடை தயவு கூர்ந்து விட்டுடுங்க. இந்த ஆட்டிடியூடோட இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூடோட இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வாழ்றதுக்கே லாய்க்கு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதுவும் நடக்க போவதில்லை. உங்களையே நீங்கள் நம்பலை, கடவுள் எப்படி உங்களை நம்புவார்? நாம் நம்மை நம்பும் பொழுது தான் ஆண்டவன் நம்ம மேல் நம்பிக்கை வைப்பார். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேல் நம்பிக்கை வைப்பாங்க. ஆக தயவு கூர்ந்து நெகட்டிவிட்டி வேண்டாம், பாசிட்டிவிட்டி. நாம் பேசக்கூடியது கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி மட்டும்தான். முதலாவதாக வரக்கூடிய ராசி மீனராசி. 2025 நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆண்டு 3 முக்கிய பயிற்சிகள் வருது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய இந்த ராசிகளில் முதலிடம் வருவது மீனராசி. மீனராசி ஏன் கவனமாக இருக்கணும்? சிம்பிள். மார்ச் 29, 2025 தேதி கரெக்டாக கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். நீங்கள் இந்த முக்கியமான பயிற்சியில் மீனராசிக்கு ஜென்ம சனி என்பது ஆரம்பமாகுது. இந்த மீனராசிக்கு பலன்கள் சொல்வதற்கு முன்னால், மீனராசிக்காரர்கள் என்னோட விரோதியோ நண்பனோ ரெண்டுமே கிடையாது. எனக்கு தெரிந்தவர்களை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அவசியமே இல்லை. என் தெரிஞ்சவங்களுக்கே கூட நான் அப்படி தான் பேசுவேன். மீனராசிக்கு என்ன நல்லதோ அதை பற்றி பேசுகிறேன். எது உங்களுக்கு சரி வருமோ, எங்கே கேர்ஃபுல்லாக இருந்து ஜெயிக்கணுமோ அந்த வழி தான் நம்ம பேசணும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி மாற்றி சூட்சமமாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. மீனராசி சனி அப்படின்னா, உங்கள் மனசை சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா அது 7.5 சனி. உங்கள் மனசுக்கு அருகாமையில் சனி இருக்காருனாலும் 7.5 சனி.
உங்கள் மனசு மேலேயே சனி உட்கார்ந்துட்டார். புத்தி மேலே சனி உட்கார்ந்துட்டார்னா சனி 7.5 சனி ஜென்ம சனின்னு அர்த்தம். உங்கள் புத்தியை விட்டு விலகி அடுத்து வரக்கூடிய சிந்தனைகள்னு பாதத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் பாத சனின்னு அர்த்தம். இப்போது மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். சந்திரன் எதுவோ அதான் ராசி. அந்த ராசியை சனி பிடிக்கும்பொழுது 7.5 சனி ஜென்ம சனி ஆகுது. ராசிக்கு பின்னாடி கட்டத்தில் உட்கார்ந்தா விரய சனி, ராசிக்கு அடுத்த கட்டத்தில் உட்கார்ந்தா பாத சனி, ராசியிலேயே உட்கார்ந்தா ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியானவர் என்ன செய்வார்? சனி ஒரு ராசியை ஏன் பிடிக்கிறார்? எதுக்காக பிடிக்கணும்? கோள்கள் பிளானட்ஸுங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட வேலையாக தான். புவி ஈர்ப்பு சக்தியின் காரணமாக சூரியன் மட்டும் அப்படியே இருப்பார். அவரை நோக்கி எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டே இருப்பாங்க. இதில் சனி பகவான் 7th ஆர்பிட், சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 7வது வட்டத்தில் சுற்றக்கூடிய ஒரு கிரகம். இந்த சனி பகவான் சுற்றும் பொழுது அவர் இருள் கிரகமாக பாவிக்கப்படுகிறார், சூரியனோட நிறைய தொலைவில் இருந்து சுற்றுறதுனால. இப்போ சனியுடைய ஆதிக்கங்கள் என்ன, ஆதிபத்தியங்கள் என்ன? சனி ஒரு ராசியை ஏன் பிடிக்கணும்? சனி மட்டுமல்ல, எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ராசியை பிடித்தே ஆக வேண்டும். அதில் சனி பிடிப்பது மட்டும் ஏன் இவ்வளோ விமர்சையாக பேசப்படுது அப்படின்னா, 2.5லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியவே அவர் பிடிப்பார். திருப்பி மறுபடியும் இதே ராசியை அவர் பிடிக்கணும் மீனராசினா 30 வருஷம் தேவை. அதனால தான் சனி பெயர்ச்சியாகுது. சனி ஒரு ராசியை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ விமர்சையாக பேசப்படுது. இப்போ சூரியன் சந்திரனெல்லாம் 2.5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியை பிடிக்கிறாரு. அவர் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்படலை. சனி 3 வருஷம் 2.5 வருஷம் ஒரு தடவை பிடிக்கிறதுனால அவருடைய பெயர்ச்சியானது பேசப்படுது. இதுதான் விஷயம். சனி ஒரு ராசியை பிடித்தே ஆக வேண்டும். அது அவருடைய கால நிர்மாணம், அவர் செய்ய வேண்டிய வேலை. அது கோள்கள் எல்லா ராசியும் பிடிக்கணும். அப்போ சனி ஒரு ராசியை பிடிக்கக்கூடிய காரணம் அது அது இயற்கையுடைய நிர்மாணம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இரவு எது பகல் எது, எப்போ பிறந்தோம் எப்போ இறந்தோம் எப்போ வாழ்ந்தோம் எதுவுமே தெரியாது. அதுதான் சனி காலன்னு சொல்லுவோம். அப்போ காலன் என்ன பண்ணுவார்? ஒரு ராசியை பிடிக்கிறார். பிடிச்சா என்ன எதுக்காக பிடிப்பார் ராசியை சனி பகவான் அப்படிங்கிறத பற்றி போனோம்னா, ஒரு ராசியை மந்தமடைய செய்வார். தன்னுடைய குணாதிசயத்தை அந்த ராசியின் மேல் புகுத்துவார் சனி பகவான். மீனராசிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும், அது இப்போ வேலை செய்யாது. அந்த குணாதிசயம் போய் வேற ஒரு மைண்டு வரும். அதுதான் சனி பகவான் வரக்கூடிய ஜென்ம சனி. தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய சுயம் அப்படிங்கிறத நம்ம இழக்கிறதுக்காக தான் சனி பகவான் ஒரு ராசியை பிடிப்பார். சுயத்தை இழந்தால் என்னாகும்? புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா எண்ணங்கள் தடுமாறும். எண்ணங்கள் தடுமாறினா வார்த்தைகள்லேருந்து செயல்கள்லேருந்து எல்லாத்துலேயும் தடுமாற்றங்கள் இருக்கும். இப்போ எண்ணம், சொற்கள், எண்ணம், வார்த்தை, செயல்கள் எல்லாத்துலேயும் தடுமாற்றம் இருக்குன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக தடுமாற்றங்கள் இருக்கும். முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது முடிவுலேயும் தடுமாற்றங்கள் இருக்கும். இப்போ இதுதான் சனி பகவான் செய்யக்கூடிய டார்கெட்டு. அவருடைய டார்கெட்டு தான், அவரோட அப்ஜெக்டிவ் இதுதான். இப்போ மீனராசியை அவர் பிடிக்கிறார். என்ன பண்ணுவார்னா, மீனராசிக்கு சில எண்ண தடுமாற்றங்களை, வார்த்தை தடுமாற்றங்களை, செயல்களில் தடுமாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வார். உடனே மீனராசி எல்லாம் காலி, அவங்களெல்லாம் முடிச்சிட வேண்டித்தான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. முயற்சி செய்வார், கடுமையாக தன்னுடைய வேலையை செய்வார். மீனராசி அன்பர்கள் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். அது எப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதல்ல மீனராசிக்கு ஏன் கவனமாக இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும் அதை பற்றி பேசுவோம். இந்த தலைப்பிலேயே கொடுத்துருக்கோம், கவலைப்படாதே கந்தன் துணைன்னு. ஏன்னா எல்லா ராசியும் பந்தாடக்கூடியவர் தான் முருகப்பெருமான். எல்லா கிரகங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். ஆகையினால் அதை பற்றி பேசுவோம். இப்போது முதல்ல எதில் தடுமாற்றம் வருங்கள்னா, எதில் கவனமாக இருக்கணும்னா, எண்ண சிதறல்கள் வரும், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வார்த்தையை பேசாமல் இருக்கிறதே நல்லது. இப்போ நீங்கள் ஏதாவது நல்லது பேச போனாலும் அது தப்பாக வரும், வார்த்தை மாட்டிக்குவோம். வார்த்தையை விட்டுட்டோம்னா திருப்பி வாங்க முடியாது. ஆஃபீஸில் எஸ்பெஷலி குறிப்பிட்ட வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். செயல்கள், நான் இவனுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு நான் இவனுக்கு வாழ்க்கையை முன்னேற்றி காமிக்கிறேன், இவன் பாவம் கஷ்டப்படுறான், என்கிட்ட ஹெல்ப் கேட்குறான், நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் 20,000 சம்பாதிக்கிறான், இவனுக்காக நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன், நீங்களும் சேர்ந்து ஜெயிலில் போய் வருவீங்க. அது மாதிரி ஆகும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வேணாம். 2 வருஷத்துக்கு தான தர்மங்கள்லாம் நான் சொல்கிறேன். உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணணும். அன்றாட ஏழை மக்கள், சாப்பாடுக்கே இல்லாதவங்க, துணிமணியே இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணணும். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது 1. 2,
மூணாவது எதில் கவனமாக இருக்கணும்? உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்ம சனியாக வரும்போது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், ரத்த சோகை, அனிமிக்காக இருக்கிறது போன்ற ஹீமோகுளோபின் ப்ராப்ளம்லாம் ஏற்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசி அன்பர்கள். ஆரோக்கியம் இதெல்லாம் சொன்னேன். எதில் இன்னும் கவனமாக இருக்கணும்? வேலை செய்கிற இடத்துல சார் 7 வருஷம் ஆச்சு சார், இன்னும் ப்ரமோஷனே, ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாப், இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற வேலையும் போயிடும், பறக்கிறதும் போயிடும், இதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற வேலையில் கம்முன்னு ஒரு 2 வருஷத்துக்கு தாக்காட்டிடுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் வேலை கிடைக்கும். இந்த நேரம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி திருமணம் வரன் போக போகிறீங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அப்படியே மீறி திருமணம் பண்ணணும்னு சொன்னால் ஜாதக பொருத்தம் 1க்கு 3 தடவை பார்த்து பண்ணுறது நல்லது. கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி தருவோம். நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய இது எல்லாமே பொது பலன்கள். 30லேருந்து 40% ஒர்க் பண்ணும், 50லேருந்து 60% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் வேலை செய்யும். அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி எஸ்பெஷலி மீனராசிக்கு எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டுருக்கு, நல்ல மனைவியோ நல்ல மனைவி இல்லையோ, நல்ல கணவனோ நல்ல கணவன் இல்லையோ, தயவு செய்து வேற ஒரு ஃப்ரெண்டு, வேற ஒரு நட்பு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு காஃபி சாப்பிட்டோம், ஜஸ்ட் லைக் தட் ஹாய் பேசிக்கிட்டோம், அங்கேருந்து ஆரம்பித்து தெருவில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும் 7:30 சனி சமயத்தில். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கல்யாணத்திலும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப நம்மளை சந்திக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுரும். இருக்கிறதும் போச்சு, பறக்கிறதும் போச்சு, ரொம்ப பிரச்சனை, பேர் கெட்டு போய் டேமேஜ் ஆகி, ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகி, ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகி, எமோஷ்னலாக இப்படி பண்ணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பல்ல கடிச்சிட்டு அடுத்த 2 வருஷம் இருக்கணும். 2 இது இந்தந்த விஷயத்துல மீனராசி கவனமாக இருக்கும். 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, பணம் நிறையா வந்தாலும் சேர்க்க முடியாது, தேவையில்லாத வார்த்தைகள் வெளியிருந்து வரும், வாயில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் உங்களுக்கு வார்த்தை வரும். சாதாரணமாகவே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடுங்கிறதுனால சட்டுன்னு வார்த்தை வரும்.